இன்னைக்கு சொல்றேன், ஆட்சி மாறினால் அவர் சொல்றாரு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் திமுக இருக்காது. நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று 40 நாடாளுமன்ற வெற்றி பெற்று மத்தியிலே ஒன்றிய அரசை மாற்றினால் மோடி ஜெயிலுக்கு போவார். மிஸ்டர் மோடி, you will be prosecuted. SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in. 6500 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்ட் தேர்தலுக்காக வசூலித்த பணம். அந்த பணம் எங்கிருந்தது கேட்டால் அதானி கொடுத்திருக்காரு, எல்லாரும் கொடுத்திருக்காங்க. நான் கேட்கிறேன், நீ ஊழலே செய்யவில்லை என்றால் உன்னுடைய ஆட்சிக்கு அதானியும் மற்றவர்களும் 6500 கோடி ரூபாய் ரகசியமாய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த நிறுவனங்களுக்கு நீ என்னென்ன அனுகூலம் செய்தாய்? இன்னைக்கு சொல்றேன், ஆட்சி மாறினால் அவர் சொல்றாரு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் திமுக இருக்காது. நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று 40 நாடாளுமன்ற வெற்றி பெற்று மத்தியிலே ஒன்றிய அரசை மாற்றினால் மோடி ஜெயிலுக்கு போவார். மிஸ்டர் மோடி, you will be prosecuted. எதுக்கு பணம் வாங்கின? 6500 கூட வாங்கின பணம் எதற்காக? அந்த நிறுவனங்களுக்கு சென்ன கைமாறு என்ன? சும்மா கொடுத்துருவானா? ஏன் ரகசியமா வாங்கின? திராவிட முன்னேற்ற கழகம் துண்டாந்தி வரும் ஒரு காலத்துல. பேச்சாளர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நண்பர்களே துண்டு போடுங்கம்பாங்க. நாங்கள் வெளிப்படையா இருக்கோம்ல, யாராட்ட பணம் வெளிப்படையா இருக்கோம்ல. இப்போ 2G கேஸ் போட்டீங்களே 1,70,000 கோடின்னு. நானே பட்டியாருனே 1785ங்க. வக்கீல் அருமன் இருக்காரு. 1785 வாரணாசின்னு ஒரு இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல். இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் இங்கிலாந்தால் அனுப்பப்பட்டவர். அங்கிருந்த ராணியால் அனுப்பப்பட்டு இங்க பிரதமர் மாதிரி ஜனாதிபதி மாதிரி அன்றைக்கு கவர்னர் ஜெனரல். அவர் மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இங்கிலாந்து நீதிமன்ற பிரிவிசி கவுன்சில் நடந்துச்சு. அப்ப வாரணாசியில் போய் சொன்னாங்க, உன் மேல இருக்க குற்றச்சாட்டு ரொம்ப மோசமா இருக்கு, நீயே பொட்டி ஏறி சாட்சி சொல்லுன்னு சொன்னாங்க. வாரணாசி கையெடுத்து கும்பிட்டார். ஐயோ, நான் போய் பொட்டி ஏறினா சிறுநீர் கழிச்சிருவேன், என்னால முடியாதுன்னார். வாரணாசி காலத்தில் இருந்து ஜெயலலிதா காலம் வரை ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான அமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினரோ யாராவது கோர்ட்டுக்கு போய் பொட்டி ஏறி வாடாமோன்னு கேட்டாங்களா? கலைஞரின் தம்பி கேட்டான். 14 நாட்கள் நீதிமன்றத்தில் நின்றேன். பெட்டியில ஏறினேன். சிபிஐ 50 வரைக்கும் கிராஸ் பண்ணான். 14 நாள் என்ன கிராஸ் பண்ணான். என்ன புடிக்கிட்டீங்களா? அந்த ராஜா கேட்கிறேன், மோடியை கேட்கிறேன், அதானி மீது குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்துக்கு நீ வந்ததுண்டா? மணிப்பூரிலே கலவரம், கற்பழித்தீர்கள், விவாதம் கேட்டோம், நீங்கள் வந்ததுண்டா? பிபிசி குஜராத்தில் நடந்த கலவரத்தை செய்தி படமாக்கியது, தடை செய்தீர்கள். அந்த பிபிசிய நாடாளுமன்றத்துக்கு வந்து சொல்லுங்கன்னு சொன்னோம், பேசுனீங்களா? இதுவரை நாடாளுமன்றத்தில் பிரதமர் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு இதுவரை நாணயமாக நாடாளுமன்றத்திற்கு இந்த பிரதமர் வந்து நான் வருகிறேன், விளக்கம் தருகிறேன், மடியிலே கனமில்லை, வழியிலே பயணம் இல்லை என்று சொல்லுகின்ற யோகிதை அருகதை இந்த மோடிக்கு இருக்கிறதா? கோயம்புத்தூர்ல கேட்கிறேன். 15 மாசம் ஜெயில வச்சுங்களே ராஜாவை. நான் போய் கோர்ட்ல பொட்டியாருனே மறைச்சனா? அதாவது கேள்றாமான எல்லா கேள்வியும் கேட்டனே. அந்த தார்மீக உரிமையோடு கேட்கிறேன். ஒரு பெரிய குற்றத்தை என் மீது சுமத்தி 15 மாதங்கள் வெளியே தள்ளி இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி, கலைஞருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி தேசத்தையே உருட்டினீர்களே, அதுல இருந்து வெளியே வந்த ராஜா, எல்லாத்தையும் எதிர்கொண்ட ராஜா கேட்கிறேன், ராஜாவை போல் நாடாளுமன்றத்தை எதிர்கொள்கின்ற, நீதிமன்றத்தை எதிர்கொள்கின்ற யோகிதை வலிமை இந்த மோடிக்கு இருக்கிறதா? வா. எங்களை பார்த்து திமுக இருக்காது. தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்கான்னு அப்புறம் இந்தியாவே இருக்காது. ஜாக்கிரதை. இந்த விளையாடுறீங்களா? நான் விளையாட்டு சொல்ல. இந்தியாவினுடைய அரசியல் சட்டம், we the people of India having solemnly resolved to constitute India sovereign, secular, socialistic republic, democratic republic. இதான் முதல் வரி அரசியல் சட்டத்தில். முதல் வரியா தான் இந்தியர்களாகிய நாங்கள், we the people of India, இந்தியர்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு ஜனநாயக குடியரசாக, ஒரு மதச்சார்பின் நாடாக, ஒரு சமதர்ம நாடாக கட்டமைத்திருக்கிறோம். இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறியணுங்கிறாங்க. நான் இந்தியா இருக்காதுன்னு சொல்றது காரணம் என்ன? நீங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தா அரசியல் சட்டம் இருக்காது. நீங்க ஆட்சிக்கு வந்தா அரசியல் சட்டம் இல்லைன்னா இந்தியா இருக்காது. இந்தியா இல்லைன்னா தமிழ்நாடு இருக்காங்க, தனியா போடுவோம். இதை விரும்புகிறதா இந்தியா என்பதை கேட்டு சொல்லுங்கள். SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in.